Hey guys, நான் பியாலிஷ் அண்ட் வெல்கம் டு another episode of Fire and Amma. எல்லாரும் சந்தோஷமாக சேஃபாக இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். இன்றைக்கு நான் உங்களோட இதை பற்றி பேசலாம்னு இருக்கிறேன்டா. ஆக்சுவலி நான் இதை பற்றி பேச போகிறதில்ல. ஐ ஜஸ்ட் வாண்ட் டு தேங்க் காட். ஏனென்றால் இந்த மாதத்தோடு இந்த ஃபயர் அண்ட் அமர் வீடியோ சீரிஸை ஸ்டார்ட் பண்ணி 5 வருடங்கள் பூர்த்தியாகின்றது. 2021 ஆண்டு மே மாதம் 9ஆம் தேதி இதுபோல் ஒரு ஞாயிற்றுக்கிழமையில் தான் என்னுடைய முதலாவது ஃபயர் அண்ட் அமர் வீடியோவை நான் ரெக்கார்ட் பண்ணி போஸ்ட் பண்ணினேன். இன்றைக்கி 2026 ஆண்டு மே மாதம் 17ஆம் தேதி. டெக்னிக்கலி நான் இதை லாஸ்ட் வீக் அப்லோட் பண்ணியிருக்க வேண்டும். ஆனால் நான் லாஸ்ட் வீக் உங்களோட வேறு காரியத்தை பேசுவதற்காக ப்ரிப்பேர் பண்ணியிருந்ததுனால இந்த வீக் நான் இதை அப்லோட் பண்ணிட்டேன். ஒவ்வொரு வருடமும் பூர்த்தியாகும் போது நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி வீடியோ போடுவது வழக்கம். ஒவ்வொரு வருடமும் மட்டும்தான் அதை செய்ய வேண்டுமான்னு கேட்டால் இல்லை, நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மணி நேரமும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்த கடமை உள்ளவர்களாக இருக்கின்றோம். ஆனாலுமே ஒவ்வொரு வருடம் பூர்த்தியாகும் போது அது இன்னுமே க்ளோஸ் டு ஹார்ட்டாக ஃபீல் ஆகும், ரொம்ப கனெக்டடாக இருக்கும். அதனால நான் எவ்ரி இயர் அந்த பூர்த்தியாகும் போகிற அந்த நாளை நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவதற்காக அர்ப்பணிக்கின்றேன். அதுபோல தான் இன்றைக்கும் நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்த ஆசைப்படுகின்றேன். ஏனென்றால் இந்த 5 வருடங்களும் ஆண்டவர் என்னை போஷித்து, என்னை உடுத்தி வைத்து பாதுகாத்து, நான் போகின்ற இடங்கள்லாம் என்னோட கூட இருந்து எனக்கு தேவையான காரியங்களை தந்து, எனக்கு நாலேஜை தந்து, என்னை கற்பித்து, என்னை பாடம் புகட்டி, எங்கு செல்ல வேண்டும், என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி சகலவித காரியங்களிலும் தெளிவை தந்து, சோர்ந்து போகாமல், அப்படியே நான் சோர்ந்து போனாலும் மீண்டும் பலன் அடைந்து ஃபேஸ் தைரியமாய் ஓடுவதற்கு எனக்கு பலனை தந்து, என்னை திடப்படுத்தி, என்னை ஆளுகை செய்து வழி நடத்தி வந்த என் தேவனாய கர்த்தருக்கு நான் நன்றி செலுத்த ஆசைப்படுகின்றேன். 5 வருடம் தொடர்ந்து எவ்ரி சண்டே விடாமல் வீடியோ போடுவது என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு அது பெரிய விஷயம். ஏன்னா நான் அவ்வளோ கன்சிஸ்டண்ட்டாக இருந்திருக்கேன்னு சொல்லி என்னை குறித்து நான் சந்தோஷப்படுறேன். அந்த அளவுக்கு ஆண்டவர் கன்சிஸ்டண்ட்டாக இருப்பதற்கு, அந்த பலனையும் தைரியத்தையும் தந்ததற்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்த ஆசைப்படுகின்றேன். இந்த 5 வருடத்தில் இந்த வருடம் மட்டும் ஒரே ஒரு சண்டே மிஸ் ஆகிட்டு, அது என்னுடைய தனிப்பட்ட காரணங்களால் என்னால் வீடியோ ரெக்கார்ட் பண்ணி போஸ்ட் பண்ணுவதற்கேற்ற வசதிகள் வாய்ப்புகள் கிடைக்காததுனால என்னால் அப்படி பண்ண முடியாமல் போயிட்டுது. அதற்காக நான் சொறையும் கேட்டிருந்தேன். ஆனாலுமே கர்த்தர் நல்லவராக இருக்கின்றார். அவர் என்னோட கூட இருந்து என்னை பலப்படுத்தினார், என்னை தாங்கினார், இதுவரைக்கும் தாங்குகின்றார், இனியும் தாங்குவார் என்று நான் விசுவாசிக்கின்றேன். இந்த வீடியோ மூலமாக இதை பார்க்கின்றவங்களுக்கு நான் சொல்லுகின்ற காரியம் என்னவென்றால், நாங்கள் எது செய்தாலுமே ஆண்டவருக்கு பிரியமான காரியங்களை, எங்களுக்கு மனசுக்கு சமாதானத்தை சந்தோஷத்தை தருகின்ற காரியங்களை நாங்கள் விடாமல், யாரை குறித்தும் யோசிக்காமல், யாரை குறித்தும் சிந்திக்காமல், கர்த்தருக்கு உண்மையாக நாங்கள் அதை செய்யும்போது கர்த்தர் எங்களுடைய வாழ்க்கையில் அதை கொண்டு பெரிய காரியங்களையும் மாற்றங்களையும் செய்வார். நான் என்னுடைய அனுபவத்தில் இருந்து சொல்லுகின்றேன். இந்த 5 வருடங்களாக ஆண்டவனுடைய வாழ்க்கையில் செய்கின்ற காரியங்களை என்னால் நினைச்சு கூட பார்க்க முடியலை. ஏனென்றால் நான் இமேஜின் பண்ணி பார்க்காத காரியங்களை கூட ஆண்டவனுடைய வாழ்க்கையில் செய்திருக்கின்றார். அந்த காரியங்கள் எல்லாமே நான் ஆண்டவருக்கும் எனக்கும் உண்மையும் உத்தரவாதமாக இருந்ததுனால தான் என்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் அதெல்லாம் செய்தார் என்று நான் விசுவாசிக்கின்றேன். ஸோ கைஸ், இன்றைக்கு நான் உங்களோட தான் ஷேர் பண்ண ஆசைப்படுகின்றேன். ஆண்டவருக்கு நன்றி சொல்வது மட்டுமல்லாமல், எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் செய்கின்ற காரியம் எதுவாக இருந்தால், ஆண்டவருக்கு பிரியமான காரியங்கள் எதுவாக இருந்தால், அதை நாங்கள் நம்பிக்கையோடு விடாமல் முயற்சியோடு செய்வோம். ஏனென்றால் கர்த்தர் அதை கொண்டு எங்களுடைய வாழ்க்கையை மாற்ற வல்லமை உள்ளதாக இருக்கின்றார். நீங்கள் யோசிக்கலாம், என்னுடைய வீடியோஸில் இப்போ வியூஸ் எல்லாம் 4 வியூஸ், 5 வியூஸ், 10 வியூஸ் அப்படி தான் வருதுன்னு சொல்லி. ஆக்சுவலி நான் ஆரம்பத்தில் சொல்வது போல் வியூஸ் கணக்கில்லை. இதில் 10 பேர் பார்க்கலாம், திடீரெண்டாப்பில் 100 பேர் பார்க்கலாம், திடீரெண்டாப்பில் 1000 பேர் கூட பார்க்கலாம். ஆனால் எத்தனை பேர் பார்க்குறாங்க என்பதை விட எத்தனை பேர் வாழ்க்கையில் இந்த காரியம் மாற்றத்தை ஏற்படுகின்றது என்பது தான் முக்கியமான விஷயம். இந்த வீடியோவை பார்த்து ஒரு ஆள் அவங்களுடைய இருதயத்தில் மாற்றம் வந்து அந்த மாற்றத்தின் மூலம் பரலோக ராஜ்யம் சந்தோஷப்படும். அதுதான் எனக்கு தேவை, அதுதான் ஆண்டவரும் விரும்புகின்றார். அதுபோல் நீங்களும் உங்கள் வாழ்க்கையிலே செய்கின்ற காரியம் எதுவாக இருந்தாலும், அது கர்த்தருக்கு பிரியமான காரியமாக இருந்தால் அதை தொடர்ந்தும் செய்யுங்கள், விடாமல் செய்யுங்கள், முயற்சியோடு செய்யுங்கள். உங்களால் முடிந்த அளவுக்கு சகல விதமான பிரயாசத்தையும் அதில் போடுங்க. கர்த்தர் கண்டிப்பாக அதன் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையை மாற்றுவார். உங்களுடைய வாழ்க்கையை மாற்றுவது மட்டுமல்லாமல் அதன் மூலம் உங்களை சுற்றி இருக்கின்ற வாழ்க்கை, நீங்கள் செய்கின்ற காரியத்தின் மூலம் அதன் மூலம் பயன்படுகின்ற வாழ்க்கை, இப்படி பெரிதான தாக்கங்களையும் மாற்றங்களையும் எங்களை கொண்டு ஆண்டவர் செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கின்றார். அதுக்கு நாங்கள் செய்ய வேண்டியதெல்லாம், நாங்கள் என்ன செய்கின்றோமோ அதில் கன்சிஸ்டண்ட்டாக இருக்க வேண்டும். ஆண்டவருக்கு உண்மை முத்தமாக இருந்து அவருடைய வார்த்தையை கேட்டு அவருக்கு தியானித்து அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை வாழும்போது கர்த்தர் பெரிய காரியங்களை எங்களுடைய வாழ்க்கையில் செய்ய வல்லமையுள்ளதாக இருக்கின்றார். ஸோ கைஸ்,
இன்றைக்கு நான் உங்களுடைய ஷேர் பண்ணுகின்ற காரியம் இதுதான். இது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் நான் நினைக்கின்றேன். அப்படி ஆசீர்வாதமாக இருந்தால் ஷேர் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ், பிகாஸ் வி ஷுட் செக் த வேர்ல்ட் பை த வேர்ட் ஆஃப் காட். தினமும் ஜெபித்து வேதத்தை வாசித்து தியானித்து கர்த்தருக்கு உண்மை உத்தரவாதமாய் வாழுவோம். எங்களுடைய மனசாட்சிக்கு நாங்கள் உண்மையாக இருப்போம். கர்த்தர் எங்களை ஆசீர்வாதங்களை வழி நடத்துவார். மீண்டும் நான் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரைக்கும் ஸ்டே சேஃப், பி ஹாப்பி, காட் பிளஸ் யூ, லவ் யூ ஆல், பாய்.